Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஏன் எவ்வளவு கர்த்தர் கொடுத்தாலும் தானா அது நமக்கு கிடைப்பதில்லை, நாம் போய் எடுத்தால்தான் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுக்கிறது மட்டும் இல்லை, எடுக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும். எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொண்டு போய் எடுக்க வேண்டும், எல்லா தடைகளையும் மீறி போய் எடுக்க வேண்டும். ஏன் என்பதை இன்றைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் எப்படி மனுஷனை உண்டாக்கினார், எதற்காக உண்டாக்கினார், எப்படி உண்டாக்கினார் என்றெல்லாம் சொல்லி இருக்குது. திட்டவட்டமா சொல்லி இருக்குது. தன்னுடைய சாயல்ல உண்டாக்கினார். எதற்காக உண்டாக்கினார்? எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு ஒரு ராஜாவை போல, ஒரு ஆளுகிறவனாக, ஒரு கடவுளை போல அவன் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா. இருக்காதான் மனுஷனை உண்டாக்கினார். இந்த பூமி எல்லாத்தையும் எதுக்கு உண்டாக்கினார் கர்த்தர்? இதில் உள்ளவைகள் எல்லாத்தையும் என்னத்துக்கு உண்டாக்கினார்? மனுஷனுக்காக உண்டாக்கினார். இதை பல முறை சொல்லிட்டேன் நான். இதை பிசாசுக்காக உண்டாக்கல, பிசாசுடைய மக்களுக்காக உண்டாக்கல. இது தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் உண்டாக்கின பூமி. இதில் உள்ள எல்லாம் கர்த்தர் அதற்காக உண்டாக்கினார். சங்கீதம் 50க்கு திருப்போம். சங்கீதம் 50 10-12 வசனங்கள். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க, அப்படியே தம்முடைய அறிவுல இறங்குற மாதிரி சொல்றாரு. காடுகளும் மலைகளும் திரிகிற ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், பறவைகள் எல்லாம் நான் அறிவேன், வெளியில நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடையவைகள். எல்லாத்துக்கும் நான் தான் ஓனர்ன்றார். நான் எல்லாவற்றையும் உண்டாக்கினேன், ஆகையால் இவைகள்லாம் என்னுடையவைகள். ஆனால் என்னுடையவைகளாய் இருக்கிற இவைகளெல்லாம் மனுஷனுக்கு நான் தந்தேன். அதான் வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பூமியை மனுஷனுக்கு ஒரு பிரசன்ட் கொடுத்தது போல கொடுத்திருக்கிறார். என்ன மாதிரி பிரசன்ட்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். எப்படிப்பட்ட ஒரு பிரசன்ட்? இந்த வச்சுக்கோன்னு கொடுத்திருக்காரு கர்த்தர். பூமியும் அது நிறைவையும் ஏற்படுத்தி, பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள் என்று சொல்லி இருக்குது. பூமி வெறுமையான பூமி இல்ல, இது நிறைவான பூமி. இதுக்குள்ள போட்டு ஸ்டஃப் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். ஏராளமானவைகளை வைத்திருக்கிறார். இங்க நிறைவுள்ள பூமியாய் மனிதனுடைய கையிலே அதை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஆகாயம் 2:8 வாசிப்பீர்கள் என்றால், வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது என்று சொல்லி இருக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் பிசாசனுடையதுன்னு சொல்லி இல்ல. சிலர் நினைக்கிறாங்க அப்படி. வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் என்னுடையது, ஆனா என்னுடையதெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நான் இதை உனக்காகவே நான் உண்டாக்கி இருக்கிறேன், நீ இதை அனுபவிக்க வேண்டும், இது எல்லாம் உனக்காக உண்டாக்கப்பட்டவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு எப்படி இதெல்லாம் பிசாசுடைய கையில வந்தது? இன்றைக்கு எப்படி பிசாசின் பிள்ளைகள் அல்லது தேவனை எதிர்க்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், தேவனை பற்றி கொஞ்சம் கூட கரிசனை இல்லாதவர்கள், தேவனை கொஞ்சம் கூட மதிக்காதவர்களுடைய கையில இன்றைக்கு எல்லாம் போய் எப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறது? இன்றைக்கு எப்படி பிசாசுடைய கையிலே இதெல்லாம் போய் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிற திட்டவட்டமாக அதை ஆதாம் தன்னிடத்துல கொடுக்கப்பட்ட இந்த நிறைவான பூமியை, பூமியும் அது நிறைவும் கர்த்தர் இவனிடத்துல கொடுத்தார் பாருங்க. தன்னுடைய இதெல்லாம் கர்த்தர் இவனிடத்துல கொடுத்து இவருடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தி, உன்னை வெறுங்கையா நான் வைக்கவில்லை இந்த உலகத்துல, உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறேன், இந்த பூமியே அதை கொடுக்குறேன், அது நிறைவே உன்னிடத்துல கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தார். அவன் அந்த கர்த்தருக்கு துரோகம் பண்ணி, இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி, பிசாசு சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தையை மீறினான். தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பூமியே பிசாசுக்கு தாரை வார்த்தை விட்டான் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. என்றைக்கு அவன் பிசாசுடைய வார்த்தையை கேட்டதன்படி நடந்தானோ, அதன்படி செய்தானோ, அன்றைக்கே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அவன் பிசாசுடைய கரத்தில் ஒப்படைத்து விட்டான். அதுல எல்லாம் அடங்கி இருக்குது. அவனுக்காக தானே பூமி, அவனுக்காக தானே வெள்ளியும் பொண்ணும், அவனுக்காக தானே ஆடு மாடுகளும் காடுகளும் மலைகளும் எல்லாம் அவனுக்காக தானே. அவனுக்காக தானே பூமியும் அதன் நிறைவும் எல்லாவற்றையும் அவன் பிசாசினிடத்தில் ஒப்படைத்து விட்டான். என்றைக்கு பிசாசு கீழ்ப்படிந்தானோ அன்றைக்கே அது ஆகிவிட்டது என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அதை நம்பவில்லை என்றால் வாசிப்போம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இன்றைக்கு பிசாசனுடைய கையிலே தான் எல்லாம் இருக்கிறது. உலகத்தின் சகல காரியங்களும் பிசாசு சொல்றான், இதெல்லாம் என்னுடையது என்று சொல்லி கொண்டிருக்கிறான். பார்ப்போம். லூக்கா 4:5-8. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். என்ன பேச்சு பாருங்க. பிசாசு பேசுறான், இயேசுவினிடத்தில் இதை உண்டாக்குனவரிடத்துல சொல்றான். இதை உண்டாக்கின கர்த்தர், இதுக்கு ஓனர் அவர் சொல்ற இதெல்லாம் என்னுடையதுன்றாரு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை? ஒரு லீகல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. லீகல் பிரச்சனை இது. என்னன்னா சட்டப்பூர்வமாக இதை மனுஷனுடைய கையில கொடுத்து விட்டார். அதனாலதான் வேத புஸ்தகத்தை நான் ஒரு லீகல் கான்ட்ராக்ட்னு சொல்றேன். நான் தேவனுக்கு மனுஷனுக்கு உள்ள உடன்படிக்கை, கான்ட்ராக்ட் இது. அதை பற்றியதான் அந்த வேத வசனம். பூமியை உண்டாக்கி அதை நிறைவோடு உண்டாக்கி மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டார். கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான். ஆகவே தான் அந்த கெட்டகுமாரன் போன்ற கதையெல்லாம் இயேசு சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், அவன் கெட்டவனா இருந்தாலும் அவன் கையில கொடுத்துட்டார் தகப்பன். கொடுத்த பிறகு அவன்கிட்ட திருப்பி கேட்பதில்லை. கொடுத்த பிறகு இது என்னுடையது என்று அவர் சொல்லுவதில்லை. சட்டப்பூர்வமாக சொத்துக்களை அவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி ஆகிவிட்டது. அவனுக்கு செக் எழுதி கொடுத்தாச்சு, அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. இனிமே அவன் அதை வச்சு நல்லது செய்வானோ கெட்டது செய்வானோ அது அவனை பொறுத்தது. அதனுடைய பலாபலங்களை அவன் அனுபவிக்க போறான். சட்டபூர்வமாக ஒன்று செய்து விட்டார் அந்த தகப்பன். அதான் அந்த கெட்டகுமாரனுடைய கதை. அது எல்லாம் ஏன் சொல்றாருன்னா, இந்த கதையை சொல்றதுக்காக தான் இயேசு அந்த கதையை சொன்னார். எந்த கதையை? மனு வர்க்கத்தின் கதையை. எப்படி பிதாவானவர் மனுஷனிடத்தில் கொடுத்தார், மனுஷன் கொண்டு போய் அதையெல்லாம் தொலைத்து போட்டு ஒன்றுமில்லாதவனானான் என்பதை குறித்து சொல்லுவதற்காக தான் கெட்டகுமாரனுடைய கதையை சொல்லுகிறார். ஆகவே இது உண்மையாகவே ஒரு கெட்டகுமாரனுடைய கதை தான். ஆதாம் கையில் கொடுத்தார், அவன் அதை வைத்து காப்பாற்றுவான் என்று கொடுத்தார். காப்பாற்றிக்கொள் என்று சொன்னார், பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார். கொடுத்தால் அவன் என்ன பண்ணி விட்டான்? அவன் அதை எடுத்துக்கொண்டு பிசாசுடைய கையில கொடுத்து விட்டான். எல்லாத்தையும் கர்த்தர் தான் உண்டாக்குனார், கர்த்தருக்கு சொந்தம் எல்லாம். இருந்தாலும் இப்ப கர்த்தர் போய் பிசாசு இடத்துல சட்டபூர்வமா கேட்க முடியாது. ஏனென்றால் சட்டபூர்வமா ஆதாம் இடத்துல கொடுத்தார். ஆதாம் இதை சட்டபூர்வமா அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். என்னைக்கு அது நடந்ததோ ஒரு சட்டபூர்வமான டிரான்சாக்ஷன் நடந்து போய்விட்டது. ஆகவே இன்றைக்கு பிசாசுடைய கையில இருக்குது. ஆகவே தான் தைரியமா இயேசுவை பார்த்து சொல்லுகிறான் பிசாசு. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் காமிச்சு சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தைரியம் பாருங்க. இயேசு அதை இல்லைன்னு சொல்லல. இல்ல உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, நான் தான் ஓனர் ஆக்கும், இதை நான் தான் உண்டாக்குறேன் ஆக்கும், ஆகவே என் கையில தான் இன்னும் இருக்குன்னு சொல்லல இயேசு. இவைகள் எல்லாம் என்னிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இப்ப லீகல் ரைட் பிலாங்ஸ் டு மீ. சட்டப்பூர்வமா அது எனக்கு சொந்தம். நான் யாருக்கு வேணா விற்கலாம், அல்லது யாருக்கு வேணா கொடுக்கலாம். நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ என்ன விழுந்து பணிந்து கொள் என்று சொல்லுகிறான். இயேசு இல்ல, நீ அதற்கு சொந்தக்காரன் இல்லை என்று சொல்லல. என்ன சொல்லுகிறார்? உன்னை நான் பணிந்து கொள்ள போகிறது இல்லை, பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆகவே தேவனை தவிர வேறொருவனையும் இந்த மனுஷன் பணிந்து கொள்ள மாட்டான் என்று அப்படிதான் பதில் சொன்னாரே ஒழிய இவைகள் எல்லாம் உன்னுடையது அல்ல என்று சொல்லவே இல்லை. அப்ப பிசாசு சொல்லுகிறது உண்மைதான். அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் என்னிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு யார் பேர இஷ்டமோ அவனுக்கு இதெல்லாம் கொடுப்பேன், என்னுடைய ரைட் இது, லீகலி இட் பிலாங்ஸ் டு மீ, சட்டப்பூர்வமாக எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மறுபடியும் அதை சொல்லுகிறது. பிசாசானவனை அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசு என்று அங்கே அவன் அழைக்கப்படுகிறான். ஆகவே அருமையானவர்களே, பூமியை உண்டாக்கி அது நிறைவோடு தேவன் உண்டாக்கி மனுஷனிடத்தில் கொடுத்தார். மனுஷன் அதை பிசாசை கீழ்ப்படிந்ததினாலே பிசாசினிடத்திலே அவன் கொடுத்து விட்டான். ஆகவே இன்றைக்கு நமக்கு தேவையான எல்லாம், நமக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாம் எங்க இருக்குது? பரலோகத்தில் இல்ல, ஒரு தப்பான ஆளுடைய கையில இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கலாம். இருக்கீங்களா? உங்களுக்கு தேவையான காரியங்கள், எனக்கு தேவையானவைகள் எல்லாம் இந்த பூமியின் நிறைவும் ஒரு தப்பான ஒருவனுடைய கையிலே அது சிக்கி கொண்டிருக்கிறது. அது அங்கிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது இல்லை. இங்க நம்ம போய் இவனை விரட்டி விட்டு நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும், நாம் உரிமை பாராட்ட வேண்டும், நாம் எடுக்க வேண்டும், அவனை விரட்ட வேண்டும், அவன் மீது அதிகாரத்தை எடுக்க வேண்டும், நாம் நம்முடைய சொத்துக்கு நாம் உரிமையாளர்கள் என்று உரிமை பாராட்ட வேண்டும். அதைத்தான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது.